ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மரவள்ளிக்கிழங்கை வச்சு எப்படி பண்ணலான்ட்டு. மரவள்ளிக்கிழங்கு போண்டாவும் மரவள்ளிக்கிழங்கு மசாலா பொடி மாஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், மரவள்ளிக்கிழங்கு போண்டா இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா முறுமுறுனும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கை சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 3 மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மரவள்ளிக்கிழங்கு துருவி வச்சுருக்கேன், சீவல் எடுத்து துருவி வச்சுருக்கேன். பாத்திரம் எடுத்துக்கலாம், மரவள்ளிக்கிழங்கு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1/4 கப் அளவு ரவை, 1/2 கப் அளவு தயிர், இஞ்சி துருவி வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு, அது போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் போட்டுடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு போட்டுக்கோங்க. பெருங்காய ஸ்பூன் ஒரு 1/4 சிட்டிக்கு அப்படியே போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சாச்சு, நல்லா காஞ்சிடுச்சு. சிம்மில் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு ஒன்றுனா நம்ம உருண்டை பிடிச்சி போடலாம். இப்போ ஒன்று நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணால் நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒன்றுனா எல்லாத்தையும் இப்படி போட்டுடலாம். இப்போது பொறுமையாக நம்ம திருப்பி போடலாம். திருப்பி போடுங்க, நல்லா உள்ளே வேகும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கலரில் வரணும். நல்லா பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி போட்டு இந்த கலர் இப்போ நம்ம எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சிடலாம். இப்படி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம். இப்படியே எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். வீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ஈஸியாக செய்யலாம். வேக வச்ச மரவள்ளிக்கிழங்கு இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சாச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன், அதை போட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப வேகக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும் போது நம்ம மசாலா போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, அதை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எண்ணெயிலேயே மசாலா நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச மரவள்ளிக்கிழங்க போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். நல்லா வதக்கிடலாம். மசாலாலாம் இந்த மரவள்ளிக்கிழங்குல இறங்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். இப்போ 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. உப்பு வந்து நம்ம மரவள்ளிக்கிழங்குல உப்பு இருக்கும், நம்ம மசாலாவுக்கு மட்டும் தான் உப்பு போடணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம துருவி ஒரு 2 பீஸ் அளவு துருவி வச்சுருக்க தேங்காய் அதை போட்டுடலாம். அவ்வளோதான், தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். அவ்வளோதான், இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மரவள்ளிக்கிழங்கு போண்டாவும் மரவள்ளிக்கிழங்கு மசாலா பொடி மாசு சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ஈவினிங்கில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.